ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு வக்ர பயிற்சியுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகறாரு. குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் குரு வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ர காலகட்டங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. பொருளாதார ரீதியா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. என்னடா அது நமக்கு 7 சனி, அதாவது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. குருவும் நல்ல பிளேஸ்ல நமக்கு இல்லையே இவ்வளோ நாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கவங்களுக்குலாம் இந்த வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப உயர்வை தான் கொடுக்க போகுது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லெவல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா, நீங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது இது அத்தனையுமே சாத்தியம் தான் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. தொழிலில் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, கும்பராசியோட நிலை இவ்வளோ நாளாக கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர காலம் இந்த 4 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம். ரெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா அந்த கஷ்டங்கள்ல இருந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறதெல்லாம் இரவு பகல் தூங்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. பொதுவாகவே வக்ர கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருந்தாலே, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்கிறேன், இருந்தாலே ரொம்ப நல்லது தான். ஆனால் கூடுதலாக இப்போ குரு வக்ரமாகி உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ அது கூடுதலாக சிறப்பான பலன்களை இன்னும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் அது எல்லாமே அப்படியே நன்மையாக வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னா அந்த வக்ர காலகட்டங்களில் தொடங்குறது நல்லது தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பர்த் ஹாரோஸ்கோப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. கோச்சாரம் உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வக்ர காலகட்டங்களில் ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான். 10ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். பிஸ்னஸ்க்காக உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது தன்னால் வரும். அதாவது பிஸ்னஸ்க்காக புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி இடம் வாங்குறது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு ரெண்டல் எடுத்து அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இந்த டைம் ஒரு ஓனாக ஒரு பில்டிங் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான டைமு. தாராளமாக அதை வாங்கலாம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ர இதோட. எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் போகும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நீங்கள் லைட்டாக சின்ன எந்த எஃபர்ட்டுமே போடாமல் திடீர்னு ஒரு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை தேவையில்லாத விரயம், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அது விரயமும் ஆகலாம். ஸோ அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுங்க. அதாவது ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. வீடு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அல்லது வீடு கட்டியிருப்பீங்க, பாதியிலே அதை நின்றுருக்கும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க.
வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதாவது நின்னு போன ஒரு விஷயத்த இந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது சக்சஸா முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். அதே மாரி ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வந்து வாகனங்கள் இருக்கும். ஆனா லக்ஸுரி கார்ஸ், லக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு நெனச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது பெர்ஃபெக்ட் டைமு. அதுக்குண்டான அமைப்புக்கு தன்னால தேடி வரும். படிப்புல வந்து ஆர்வம் ரொம்ப குறையுங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களா இது பண்ணணும். ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்கனால மறதியும், சோம்பேறித்தனமும் உச்சகட்டமா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள போடுவீங்க. பட் ஆனா அதுக்கு உடல் ஒத்துழைக்காது. அல்லது ஏதாவது மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆயிரும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துனீங்கன்னா, எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும். அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி, நீங்க நெனச்சு பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு மிராக்கிள். நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகுறதுக்கு 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த 2 பேர தாண்டி தான் நமக்கு அது வரும்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கிரகங்கள் நெனச்சுச்சுன்னா செகண்ட்ல வந்து என்ன செய்யும்? வேலைய செஞ்சுரும். அதனால இந்த வக்ர காலகட்டங்கள்ல மிராக்கிள் அதிகமா நடக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். அதனால அத ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்பணும். முக்கியமா சதய நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விஷயத்த நெனச்சுட்டாங்கன்னா, கிளவரா வேல செஞ்சு பண்ண முடியும். இந்த வக்ர காலகட்டங்கள்ல அத செய்யுங்க. அது அத்தனையுமே சக்சஸ் ஆகும். உங்களுக்கு குரு வந்து 2, 11 கூடைய அதிபதி. ஓகேங்களா? 2ஆம் இடம்ங்கிறது பணம். 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபம்ங்கிறது சாதாரண லாபம் இல்ல. கொள்ளை லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் 11ஆம் இடம். அதாவது குபேர சம்பத்து. அதாவது குபேர நிதிக்கு ஒப்பான ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி தான் யாரு? உங்களுக்கு குருவா இருக்காரு. அவரு 4ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த 4 மாசத்துல இருக்கு. ஆனா அத வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த வருமானத்த வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது விரயமா போகும். அத எடுத்துட்டு ஒண்ணு ஒரு பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் வாங்குங்க. இல்ல ஒரு கோல்டு வாங்க. இந்த மாரி ஒரு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தாயாருக்கு வந்து ரொம்ப அதாவது இந்த காலகட்டங்கள்ல ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில சனியும் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல தாயார வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. அதேமாரி சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போய் பண்ணுங்க. குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமா வந்து நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போங்க. இந்த சனி வந்து சம்டைம் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரஷன குடுத்துருவாரு. இந்த 7 சனி காலங்கள்ல வந்து நீங்க கரெக்ட்டா நடந்துக்கணும். நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனச்சாலும், உங்களுக்கு உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் அத வந்து உடமாட்டாங்க. ஸோ, அது எது எங்கேருந்தோ தேடி வரும். ஆனா, அத நீங்க என்ன செய்யணும்? ஸ்கிப் பண்ணி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற வழி இல்லையே! ஸோ, அதனால மைண்ட் இதா இருக்கு அப்டின்னா, மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண பண்ண கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு உங்களுக்கு. அப்ப வண்டி வாகனங்கள்ல வந்து ஏதாவது ஒரு விரயம், அதாவது வண்டி வாகனங்களுக்கு விரயமானா, அத சரி பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்டின்னா அத யோசிச்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். நீங்க கரெக்ட்டா போவீங்க. ஆனா யாராவது ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஒருத்தரு குறுக்கால வந்து உழுவாங்க. அது உங்க மேல பழிய விழுந்துரும். இந்த 4ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்திச்சிரும். இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு நாய் குறுக்கால வரும். இதனால வந்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த வண்டி வாகனங்களுடைய விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும். அதே மாரி கோர்ட்டு கேஸு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உயில் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது பினாமி சொத்துக்கு நீங்க வந்து அதிபராகறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அ அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் இருந்தா மட்டும் தான் இந்த விஷயம். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வான காலகட்டம் இந்த காலகட்டம். கரெக்ட்டா நீங்க வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா, வ ஒரு பெரிய பதவிக்கு நீங்க போய் அதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேல பலன். கைகூடும் அது. இவ்வளோ நாளா நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா? இப்படி நம்ம போய் ரீச் ஆக முடியுமா? அப்படின்னு. நீங்க செய்யக்கூடிய விஷயமும், உங்கள பத்தின நல்ல விஷயங்களும் தலைமை இடத்துக்கு போய் சேரும். அது மூலியமா ஒரு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும். அதே மாரி பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஈஸியா அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான காலகட்டமா இருக்கு. நீங்க முன்னேறணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க.
நீங்க மெயினா பார்க்கக்கூடியது வந்து பெண்கள் அப்படின்னா, உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகுறது, தேவையில்லாத உங்கள பத்தி வதந்தி. நீங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனா செஞ்சோம் அப்படிங்கிறத சாதிப்பாங்க. பட் ஆனா இதெல்லாம் நீங்க கடந்து வரணும். அமைதியா கடந்து வரது தான் நல்லது. 8ஆம் இடத்த வந்து குரு வக்ர பார்வையா பார்க்கும்போது, குடும்பத்தில பிரச்சனை, கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு. மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? பெண்களுக்கு. அப்ப கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்கு. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இமிடியேட்டா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போங்க. அவரு அலட்சியப்படுத்தினா கூட நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. அதாவது கணவர் மீன்ஸ் என்னன்னா, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரும். உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப அதுக்கு அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இம்மீடியட்டா அத வந்து என்னன்னா, மருத்துவம் பார்க்குறதா ரொம்ப நல்லது. உங்களுக்குமே அத பார்க்குறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, 8யும் பார்த்து 12யும் பார்க்குது. அப்ப வந்து தேவையில்லாத விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்காக தான். ஆல்ரெடி சொல்லியாச்சு, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை அப்படின்னு. முக்கியமா பெண்கள் வந்து நீங்க வெளியில தொழில் ரீதியா வெளியில போற மாரி வருது. உத்தியோக ரீதியா நீங்க போற மாரி வருது. வெளியில போற மாரி வருதுன்னா, கரெக்ட்டா உங்களுக்குன்னு கூட யாராவது துணைக்கு கூட்டிட்டு போறது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க எங்க போறீங்க, எங்கெல்லாம் போறீங்க அப்படிங்கிறத லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமயே உங்கள வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுவும் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாரிலாம் வரும். அதனால இந்த காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்ப விட்டா வேற எனக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அது சேஃபான்னு பாருங்க. ஏன்னா வாய்ப்பு அடுத்த தடவ கூட வரும். அதனால சேஃப் அப்படிங்கிற கூடிய விஷயங்கள்ல இந்த டைம் இந்த 4 மாசத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாதுகாப்பு தான். அதே மாரி படிக்கக்கூடியவங்க வந்து படிப்புல ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஆர்வம் இருக்காது. படிக்கல அப்படின்னா நீங்க வந்து நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியாதுங்க. அதாவது குரு வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியா நெறைய விஷயங்கள், தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நெறைய நல்ல நன்மைகள குடுப்பாரு. அதே நேரத்தில ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்திலயும், உங்களோட பேர் கெட்டு போறதுக்கு உண்டான விஷயங்களில நீங்க கவனமாக இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு உண்டான விளைவுகள நீங்க தான் சந்திக்கிற மாரி வரும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலும் ராகு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அழுத்தி சொல்றேன். கும்பராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வும், அதே மாரி ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து நீங்க என்னன்னா பார்த்து நடந்துக்கணும். இத பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.